ஹலோ அனிமே லவர்ஸ், வெல்கம் பேக் டு பாக்கா டாக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே பேர் என்னென்னா டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோடு 8 ரீசார்ஜ். போன எபிசோடோட ஒரு சின்ன ரீகேப். அதாவது என்ன ஆச்சுன்னா, நம்ம மோய்பீஸ் கேங், அதாவது மோபிஸ் கேங்கோட லீடரான ஒசனாய்க்கும் மைக்கிக்கும் ஒரு சண்டை நடக்கிற மாதிரி. அது ஏன்னா நம்ம பாச்சனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட மோய்பீஸ் கேங் வந்து தவறாக நடந்துக்கிட்டதுனால அவங்க வந்து கோமாக்கு போய் அவங்க அப்பா அம்மாவையும் அவங்க வந்து பலமாக தாக்கினதுனால அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்கோசரம் டோக்கியோ மாஜி கேங்கு டோமன் கேங் வந்து ரெடியாக இருந்தாங்க. அந்த டைமில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங், அதாவது அந்த மீட்டிங்கில் யார் யார் இருப்பாங்கன்னா, நம்ம மைக்கி, டாக்காமிச்சி, பாச்சன், அப்புறமேட்டுக்கா ட்ராகன், இவங்க எல்லோரும் பேசிகிட்டே இருக்கக்குள்ள திடீர்னு ஒசனாயி அவங்க கேங்கோடு சேர்ந்து வந்து டோமனை அட்டாக் பண்ணுவான். அப்படி அட்டாக் பண்ணக்குள்ளே பாச்சன் ரொம்ப அடி வாங்கி கீழே விழுந்துருவான். அப்போ மைக்கி தான் வந்து அவனை அடித்து போடுவான். அந்த டைமில் போலீஸ் வருதுன்னு எல்லோரும் கிளம்பக்குள்ளே நம்ம பாச்சன் என்ன பண்ணிவிடுவான்னா, ஒரு கத்தி எடுத்து ஒசனாயி முதுகில் குத்திடுவான். அதோடு நான் வந்து இந்த டோமன் விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்ற இதையும் நான் சொல்லிவிடுவான். அவனோட விருப்பம் அதுதான். நான் வந்து இதை அவனை குத்திட்டு நான் ஜெயிலுக்கு போகணுன்றது அவனோட விருப்பம். ஆனால் நம்ம மைக்கினால் அதை ஏற்றுக்க முடியல. அவன் வந்து பாச்சனை எப்படியாவது வெளியே எடுக்கணுன்றதுக்கோசரம் காசு கொடுத்து ஆளுங்களை காசு கொடுத்து அவனை வெளியே எடுக்கணும்னு பார்க்குறான். இதனால் நம்ம ட்ராகனுக்கும் மைக்கிக்கும் சண்டை வந்துடுது. அவங்க 2 பேரும் 2ஆக பிரிஞ்சிடுறாங்க. இது போன எபிசோடில் வந்தது. நம்ம மைக்கி எதையும் ட்ராகனும் டாக்காமிச்சியை வீட்டில் மீட் பண்ண போகிறாங்க. அங்கே வந்து அவனோட பொருட்கள்லாம் தூக்கி எடுத்து போட்டு சண்டை போடுறாங்க. ஓகேங்களா, இது போன எபிசோடோட முடிஞ்சு. இந்த எபிசோடு 8th எபிசோடு ரீசார்ஜில் என்ன ஆச்சுன்னா, அந்த மாதிரி சண்டை போட்டுனருக்குள்ளே அவனோட எல்லா வேல்யூபிளான திங்ஸும் உடஞ்சிருது. அதுக்கு பார்த்து ரொம்ப கோபமான டாக்காமிச்சி, உங்கள் 2 பேர் சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா, அதாவது உங்கள் 2 பேர் சண்டைனால உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டே இருப்பான். அது ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, அவன் பேசக்குள்ளே அவனை வந்து எட்டி உதச்சிருவாங்க. அவன் சண்டை போடக்குள்ளே அவன் போய் ஒரு குப்பை தொட்டியில் விழுந்துருவான். அந்த குப்பை தொட்டியில் எழுந்து வந்து தான் இப்போ அவன் டைலாக்கே பேசுவான். அதாவது நீங்கள் சண்டை போகிறதுனால உங்களுக்கு எதுவும் பாதிப்பு கிடையாது, ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் பாதிப்பு. இப்போ டோமன் 2ஆக பிரிஞ்சிருச்சு, ஏன் வேல்யூபிளான திங்ஸ் நிறைய உடச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருப்பான். அதாவது நம்ம கேங்லேயே கூட பார்த்துக்கோங்க, நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப சீரியஸாக பேசினுப்போம். ஆனால் குட்டையை குழப்புற மாதிரி ஒருத்தர் நடுவில் வந்து சிரிப்பு ஒரே வார்த்தை சொல்லுவோம், மொத்தத்தையும் காமெடியாக பண்ணிட்டு போயிடுவோம்ல. அதே மாதிரி டாக்காமிச்சு ரொம்ப சீரியஸாக பேசினே இருப்பான் அவங்க சண்டை பற்றி. ஆனால் திடீர்னு மைக்கி, உன் தலையில் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை வந்து மொத்த இடத்தையும் ஃபன்னி ஆக்கி விட்ருவான். அப்புறமேட்டுக்கா என்னென்னா, அவங்க 2 பேரும், அதாவது மைக்கியும் ட்ராகனும், நான் இந்த இடத்த விட்டு போகிறேன், உன் தலையில் இருக்கிறத முதல்ல க்ளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஓடிடுவாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அவனுக்கு தலைவலிக்கிறத கூட விட அவங்க 2 பேர் சேர்ந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. இது முடிஞ்சதுக்கும் அவங்க வந்து ஒரு ஃபுட்பால் விளையாடுறாங்க. அதாவது டாக்காமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபுட்பால் விளையாடுறாங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோவான டாக்காமிச்சியும் மைக்கி, ட்ராகன் எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. நீங்கள் டாக்காமிச்சி கேட்குறா, நீங்கள் வந்து 2 பேர் சமாதானம் ஆகிட்டீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு பேசக்குள்ள, நீங்கள் எதுக்காக சண்டை போட்டிங்கன்னு கேட்குறான். அதுக்கு ட்ராகனும் மைக்கியும் மறந்துடுச்சு அப்படின்ற மாதிரி 2 பேர் குறைச்சி சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம மைக்கிக்கு வந்து அந்த ஃபுட்பால் விளையாடணும்னு ஆசை. அதனால் போய் ஃபுட்பால் விளையாடுவான். ட்ராகனும் அப்படியே பின்னாடி போவான், அவன் பின்னாடியே போவான். போய் 2 பேரும் விளையாடலான்னு பார்ப்பாங்க. அப்போ ட்ராகன் திரும்பி ஒரு சின்ன சைகை காட்டுவான், ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சைகை காட்டுவான். அவனும் டாக்காமிச்சியும் சிரிச்சுக்கிட்டே புன்னகையோடு இருப்பான். அந்த டைம் பார்த்தா ஹினாட்டாவும் எமாவும் வருவாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த மாதிரி ஹினாட்டாவும் எமாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இப்போ. ஆக்சுவலாக அது ஏன்றதை நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்றதை பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து எமா வந்து சொல்கிறா, நீ இந்த மாதிரி ஹினாட்டா அவங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா அப்படின்ட்டு. ஹினாட்டா கேட்குறான், இந்த மாதிரி August 3 அன்றைக்கி ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அதுக்கு நம்ம ஒன்றா போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கும் டாக்காமிச்சியும் அதுதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இதுக்கு மேலே நம்ம ஜாலியாக போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி போகலாம் அப்படின்ற மாதிரின்னுவான். ஏமாவும் சந்தோஷமாக, ஆமாம் நான் தான் சொன்னேன்ல அவன் ஒத்துக்குவான் அப்படின்ட்டு. அப்போ ஏமா திரும்பி பார்க்கல, திடீர்னு பார்த்தா மைக்கியும் ட்ராகனும் சண்டை போடாமல் 2 பேரும் ஜாலியாக விளையாண்டுக்கிறாங்க. ஓகேங்களா, இதோட இந்த இது முடியுது. ஆக்சுவலாக அடுத்தது வந்து August 3
அதாவது நவோட்டோ சொன்ன கணக்குப்படி பார்த்திங்கன்னா அன்னைக்கு ட்ராகன் இறக்குற நாள் ஆகஸ்ட் 3 அன்னைக்கு வந்து டக்காமிச்சியும் இனட்டாவும் ஒன்றா போகிறாங்க. யமாவும் ட்ராகனும் ஒன்றா, அதாவது ஊரை சுற்றி பார்க்கணுன்றதுக்கோசரம் போகிறாங்க. ஆக்சுவலாக டக்காமிச்சிக்கு இனட்டாவும் யமாவும் ரொம்ப க்யூட் ஆகுறாங்க, அந்த ட்ரெஸ்ஸில் வந்து க்யூட் ஆகுறாங்கன்ற ஒரு இது மனசுக்குள்ளார வச்சுருக்கான். ஆனால் அது யாருக்கிட்டையும் சொல்லலை. சரி, இப்படியே அவங்க போயிட்டே இருக்கக்குள்ளே இனாட்டா ஒரு விஷயம் சொல்கிறான். அதாவது ட்ராகன் வந்து நம்ம யமாவை ரொம்ப கண்டுக்கவே மாட்டேன்றான், ஆனால் யமா வந்து அவன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு டக்காமிச்சி கேட்பான், நீங்கள் 2 பேரும் எப்படி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள இனாட்டா சொல்லுவாள், அவள் ரொம்ப பியூர் ஹார்ட்டட், அவள் வந்து நல்ல பொண்ணு, அவள் வந்து சீக்கிரம் அவன் மேலே ட்ராகன் மேலே அட்ராக்ஷன் வரணுன்றதுக்கோசரம் தான் சில தப்பான விஷயங்கள் பண்ணால் அதில் ஒன்று தான் அன்னைக்கு உங்களோட இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஆனால் அவளை கூட மன்னிச்சிடுவேன், உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம இனாட்டா சொல்லுவாள். என்னதான் இருந்தாலும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சிட்டாலும் நம்ம மன்னிச்சிட்டோன்றதை சொல்ல மாட்டோம்ல, அந்த மாதிரி தான் இனாட்டா ஒரு கடையை பார்க்குறா. அதான் ஷூட் கன், அதாவது நம்ம எய்ம் வச்சுருப்பாங்க, அதை நம்ம ரப்பர் புல்லட்டால் சுடணும் பார்த்தீங்களா, நம்ம ப்ரைஸ் வின் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கடைக்கு இந்த மாதிரி நீ இதை கரெக்டாக சுட்டு எனக்கு ப்ரைஸ் வாங்கி கொடுத்தனா நான் உன்னை பேசுவேன், நான் உன்னை மன்னிச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். டக்காமிச்சியும் விடாமல் அடிப்பான். 1 இல்லை 2 இல்லை பல புல்லட் அடித்து கடைசியில் ஒரு இதில் வந்து அடிச்சிடுவான். அதுக்கு நம்ம ஹீரோ அடுத்தது நம்ம ஷாப் ஒன்று ட்விஸ்ட் வைப்பான். ட்விஸ்ட் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் என்றைக்கு இருந்திருக்கு, லைஃபே ட்விஸ்ட்டில் தானே போயிருக்கு. அதே மாதிரி அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது இல்லாமல் நீங்கள் இன்னொன்று ஷூட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரைஸ் வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுருவோம். நம்ம டக்காமிச்சிக்கு சரியான ஆச்சரியம். அப்புறமேட்டுக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நடந்து போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே மழை வந்துடும். மழை வந்ததும் சரி மரத்துக்கடியில் போய் 2 பேரும் நிற்கிறாங்க நிழலுக்காக, அதாவது மழையிலேருந்து இதுன்றதுக்காக. அந்த நேரம்னு பார்த்து நம்ம இனாட்டாவோட காலில் அடிபட்டுருச்சு. அதாவது அவள் போட்டு வந்த ஸ்லிப்பர் வந்து சரியான சைஸ் இல்லாதனால அவள் காலை கிழிச்சிருச்சு நடக்கக்குள்ளே. இதை பார்த்ததும் அவள் காலில் அதாவது காலில் இப்படி தூக்கிறதுக்கு போவான். அந்த டைம் ஸ்லிப்பாகி அவர் மரத்தில் கை வச்சுருவான். ஆனால் அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸில் இருப்பாங்க. அது ஒரு டெம்ப்ட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, 2 பேரும் கிட்ட இருந்தால் என்ன தான் நம்ம ஒரு கண்ட்ரோலில் இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இருக்குள்ள ஒரு டெம்ப்ட் வரும்ல, அந்த மாதிரி 2 பேரும் டெம்ப்டாக்குள்ளே கரெக்டாக டெம்ப்ட் ரொம்ப க்ளோஸில் வருவாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம டக்காமிச்சிக்கு ஒரு ஃபோன் வந்துடும். யாருன்னு பார்த்தா நம்ம டக்காமிச்சியோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட். அவன் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ட்ராகனும் மைக்கியும் உங்கள்கிட்ட தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்பான். அவன் ரொம்ப கோவப்பட்டு நீ கால் பண்ணுற நேரம் இது தானா அப்படின்ற மாதிரி கேட்பான். சரி இதை சொல்லு, நீ இந்த மாதிரி ட்ராகனும் மைக்கியும் கூட இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு மைக்கி இன்றைக்கி வரவே இல்லை, ட்ராகன் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் கூட இருந்தார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டக்காமிச்சி சொல்கிறான். சொன்னதும் இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு இன்டெல் வந்திருக்கு, அதாவது ட்ராகனை இன்றைக்கி அட்டாக் பண்ண போகிறாங்க. யாருன்னா அது வந்து மைக்கியோட குரூப். அவங்க 2 பேரும் அதுக்கு டக்காமிச்சி சொல்கிறான், அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாலும், ஆனால் அவங்களோட குரூப்பில் இருக்கிறவங்களுக்கே அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தது பிடிக்கல, இன்னும் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது எப்படியாவது நிறுத்தணுன்றதுக்கோசரம் அவன் ஹினாட்டாவை அங்கேயே விட்டுட்டு ஓடுறான். ஓடக்குள்ளே ஒரு டெம்பிள், காட்டுக்கு நடுவில் ஒரு டெம்பிள் பார்க்குறாங்க. அந்த டெம்பிள் கிட்ட நிறைய டோமன் கேங்ஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. அங்கே கிட்ட போய் வேவ் பார்க்கலான்னு பார்க்குறான். அந்த டைம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு மொய்பிஸ் கேங்கோட ஒரு மெம்பரும் மீதி டோமன்லேருந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. என்னென்னு பார்த்தா மொய்பிஸ் கேங்காரன் ஒருத்தர் வந்து கத்தியை கொடுக்குறான் டோமன் கிட்ட. டோமனில் இந்த சைடு வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கியோமிசான்றது யாருன்னு நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2 எபிசோடு பாருங்கள். ஷிபுயாவில் அவனும் ஒன் ஆஃப் த டோமனில் ஒரு மெம்பர். ஷிபுயாவில் அவன் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கேங் வச்சு நடத்தியிருந்தான். அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டுக்காக இது நின்றான். அவன் வந்து அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டை டோமன் பேர் வச்சு இல்லீகலாக பண்ணதுனால ட்ராகனும் மைக்கியும் அவனை கேங் விட்டு தூக்கியிருப்பாங்க. இப்போ அவன் வந்தது எதுக்காகனா நம்ம ட்ராகனை கொலை பண்ணணுன்றதுக்கோசரம் தான் அவன் வந்திருக்கான், திருப்பி ரிட்டன். ஓகேங்களா? அப்படி அவன் டக்காமிச்சி ஒட்டு கேட்குறத பார்த்துட்டு அவன் டோமனில் இருந்த ஒருத்தன் வந்து அவன்கிட்ட கியோமிசான்ட்டு காட்டிடுவான். கியோமிசானும் அவனை போட்டு அடின்னு அடிப்பான். நீ எனக்கு காஃபி வாங்கிட்டு வா, ஜூஸ் வாங்கிட்டு வா, அப்படி இப்படின்னு பழைய ஸ்லேவ் மாதிரி நடத்துகிறாங்க அவனை. அப்புறமேட்டுக்கா அவனை கட்டி போட்டு அவங்க எல்லோரும் கிளம்பிடுறாங்க. அவன் வந்து டக்காமிச்சி ரொம்ப வருத்தப்படுறான், நான் இன்னும் மாறலை,
எல்லாமே அப்படியே தான் இருக்குது, நான் இன்னும் அவங்களுக்கு பயந்துன்னு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ அவன் அன்கான்ஷியஸ் போகிற டைமில் வந்து ஒரு குரல் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹினாட்டா வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. வந்து அவன்கிட்ட வந்து ஹினாட்டா வந்து அவன் வாய்க்கட்டை மட்டும் அவுத்து விட்றாங்க. கட்டை அவுத்து விட்டதும் இன்னும் எதுவுமே மாறல, நான் இன்னும் அப்படியே தான் கோலையாட்டம் இருக்கேன், ஏன்னால் ட்ராகனையும் காப்பாற்ற முடியல, மைக்கையும் காப்பாற்ற முடியல, அவங்க 2 பேரும் இன்னும் சண்டை, இப்போ ட்ராகனுக்கு எதோ ஆக போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பான். அதுக்கு ஹினாட்டா வந்து கிஸ் பண்ணிவிடுவான் அவனை. அதாவது ஹினாட்டாவோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸே வந்து நம்ம டக்காமிச்சிக்கு தான். என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ் நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லக்கல, ஏன் இதை பண்ண அப்படின்ற மாதிரி. என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ் வந்து நான் ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சேன், நீ தான் அந்த ஸ்பெஷல் பர்சன். அதாவது நீ வந்து ட்ராகனோ இல்லை மைக்கியோ கிடையாது, நீ டாக்காமிச்சி, அதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இது சொல்லிகிட்டே இருப்பா. நம்மளுக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மோட்டிவேஷன்ற போது நான் பொண்ணு கூட ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டா போதுமே, நம்மால் புயல்லாட்ட கிளம்பி போவான். இந்த மாதிரி ட்ராகனை தேடி போவான். அப்போ போகக்குள்ளே மிட்சுயு, அதாவது 3rd டிவிஷனோட கேப்டன் வந்து மிட்சுயு வருவான். மிட்சுயு பார்த்ததுமே இந்த மாதிரி ட்ராகனை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்ககிட்ட சொல்லுவான். அதுக்கு மிட்சுயும் எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். மிட்சுயி கிட்ட கேட்பான், நீ மிட்சுயி வந்து நம்ம டக்காமிச்சிக்கிட்ட கேட்பான், நீ வந்து எப்படி அவங்கள வந்து சண்டையிலேருந்து தடுத்த அப்படின்ற மாதிரி சொல்லக்குள்ள டக்காமிச்சி எல்லா கதையும் சொல்லுவான். சொல்லி முடித்ததுமே டக்காமிச்சி இன்னொரு விஷயத்த சொல்கிறான். அதாவது ட்ராகனை அட்டாக் பண்ண போகிறது வேறு யாரும் கிடையாது, கியோமி சாண்டை தான் அட்டாக் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் 2 பேரும் தேடிகிட்டே போவாங்க. அதாவது யாரை? நம்ம ட்ராகனை. அப்படி போகிற வழியில் தான் மிட்சுயு சொல்லுவான், மைக்கி வந்து எதுக்காக மைக்கி வந்து அவனை காசு கொடுத்து பாச்சென்னை வெளியே எடுக்கணும்னு பார்க்குறான். ஆனால் ட்ராகன் வந்து அவனோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தா, அதாவது உணர்வுனா என்னென்னா அவன் தான் ஜெயிலுக்கு போகணுன்ற ஆசைப்பட்டான், அந்த மாதிரி உணர்வு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அதாவது அவனோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நான் வந்து உள்ளார போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ இதனால தான் கருத்து வேறுபாடு பட்டு 2 பேரும் தனியாக இருந்தாங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேரோட சொல்கிறதும் வந்து கரெக்டுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒரு சிலர் என்ன நினைப்போம், மைக்கி சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் பண்ண தப்பாக இருக்கும், ட்ராகன் சைடுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்கி பண்ணுற தப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து தப்பாக நினச்சதுன்னா பே, அதாவது பாச்சென்னோட கூட இருந்தவன் பே, அதாவது அவன் வந்து ஒரு வைஸ் கேப்டன் மாதிரி. ஓகேங்களா? அவன் என்ன பண்ணிட்டான்னா ட்ராகனை கொலை பண்ணும், அவன் வந்து என் ஃப்ரெண்டுக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனை கொலை பண்ணுறதுக்காக போகிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் பார்க்கலாம். குட் பை.